நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இம்மாதத்தின் 4வது செவ்வாய்க்கிழமை புனித அந்தோனியர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும் இன்னும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும் நாம் இந்த ஆலயத்தில் திருத்தலத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சொன்ன முதல் வார்த்தை, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்வில் நாம் அமைதியை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய உள்ளத்திலும் அமைதி என்பது இன்றைய காலகட்டத்தில் சீர்குலைந்திருக்கிறது. ஆண்டவர் தானே நிலையான அமைதியை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க முடியும். அமைதி என்பது சத்தமின்மை இல்லை, மாறாக நமது மனங்கள் தேவையில்லாத சிந்தனையோடு அலையாமல் இருப்பது. ஒரு நிமிடம் கூட நம்மால் அமைதியாக இருக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் அமைதியாக இருந்தால் ஏதோ நாம் தொலைத்து விட்டோம், ஏதோ ஒன்று நாம் இழந்து விட்டோம் போல் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தேவன் அமைதியை கொடுக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். நாம் அமைதியை தேடி சென்றாலும் ஆண்டவர் நமக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். இந்த உலகத்தில் நாம் எது பெற்றுக்கொண்டாலும் அமைதியை நம்மால் பெற முடியாது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், இந்த பொருள் நம்மோடு இருந்தால் நாம் அமைதியை பெறுவோம் என்று நினைக்கலாம். ஆனால் அந்த பொருள் பெற்ற பிறகு நம்மிடம் அமைதி இருக்கிறதா? ஒருவேளை இந்த அதிகாரம் என்னோடு இருந்தால் நான் மன நிம்மதி அடைவேன் என்று நாம் இருக்கலாம். அந்த அதிகாரத்தை பெற்ற பிறகு நம்மால் அமைதியாக இருக்க முடியுமா? ஒருவேளை பணங்கள் என்னிடம் அதிகமாக இருந்தால் நான் இந்த உலகத்தில் அமைதியாக வாழ முடியும் என்று நாம் நினைக்கலாம். அந்த பணத்தை பெற்ற பிறகு நம்மிடம் அமைதி இருக்கிறதா? அது பணம் வைத்திருப்பவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறார்களா? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் தாமே நமக்கு நிலையான நிறைவான அமைதியை கொடுக்க முடியும். திருவிவிலியத்தில் நாம் முழுமையாக வாசிக்கும் பொழுது, எங்கெல்லாம் புயல் அடிக்கிறதோ, எங்கெல்லாம் கஷ்டங்கள் வருகிறதோ, எங்கெல்லாம் கவலை வருகிறதோ, ஆண்டவர் அமைதியை உரித்தாக என்று சொல்கின்றார். வாயை மூடு என்று சாத்தானை ஆண்டவர் அடக்குகின்றார், புயலை ஆண்டவர் அடக்குகின்றார். அன்பார்ந்தவர்களே, நமக்கு அமைதியை கொடுக்கக்கூடிய தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். அமர்ந்து கொள்வோம். மிக அழகாக 1 அரசர்கள் 19, 11, 13 நாம் வாசிக்கின்றோம். 1 அரசர்கள் அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 11, 13. அப்போது ஆண்டவர்
வெளியே வா, மலைகளை மேல் என் திருமுன் வந்து நில். அன்பானவர்களே, இங்கு ஆண்டவர் எலியா இறைவாக்கினரை அழைக்கின்றார். இந்த கதை நமக்கு அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு கதை. ஆண்டவர் எலியா இறைவாக்கினர் வழியாக கடந்து போக அவரை வெளியே அழைக்கின்றார். தொடர்ச்சியாக, இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்லவிருக்கிறேன், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்தது, மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. மலைகள் பிளந்து பாறைகள் சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. அன்பார்ந்தவர்களே, நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ ஆண்டவர் அதில் இருப்பதில்லை. தொடர்ச்சியாக, காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. அதன் பின்பாக தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அன்பார்ந்தவர்களே, தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையில் நின்றார். குகையின் வாயிலில் நின்றார். அப்பொழுது எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. அன்பார்ந்தவர்களே, முதல்ல பலத்த காற்றடித்தது, ஆண்டவர் அங்கு இல்லை. தொடர்ச்சியாக நிலநடுக்கம் ஏற்பட்டது, அங்கேயும் ஆண்டவர் இல்லை. தீ நெருப்பு போன்று ஒரு பிழம்பு ஏற்பட்டது, ஆண்டவர் அங்கும் இல்லை. மாறாக மெல்லிய காற்று ஒன்று வந்தது, அங்கு ஆண்டவர் தன்னை முழுமையாக பிரசன்னமாக கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, இதுதான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு நிசுத்தமான அமைதியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை எங்கு தேடிக்கொண்டிருக்கின்றோம்? அமைதியை நாம் எங்கு தேடிக்கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவரிடம் வந்திருக்கின்றோம், ஆனால் நம்முடைய மனங்களில் இன்னும் அமைதி இருக்கிறதா? ஐயோ, அது எப்படி நடக்கப் போகிறது, அது நன்றாக நடக்குமா என்ற ஐயப்பாடுகளோடு தான் நாம் இருக்கின்றோம். ஒருவேளை வெளிய சத்தங்கள் நம்முடைய காதில் கேட்காமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய மனதின் சத்தங்களை நம்மால் அடக்க முடிகிறதா? நம்முடைய மனங்களில் சத்தமில்லாமல் நம்மால் அழுகழிக்காமல் நம்மால் கட்டுப்படுத்த முடிகிறதா? அன்பார்ந்தவர்களே, வெளியில் அமைதி ஏற்படுத்த மிக சுலபமாக முடியும், ஆனால் நம்முடைய உள்ளத்தில் அமைதி ஏற்படுத்த நம்மால் முடியாத காரியமாக இருக்கிறது. நம்முடைய ஆன்மாவிற்கு சந்நிதியாக ஆண்டவர் நம்முடைய அருகாமையில் இருக்கின்றார். சீடர்களுக்கு எவ்வாறு ஆண்டவர் நான் உங்களுக்கு அமைதியை உரித்தாகுவேன் என்று சொன்னாரோ, அத்தகைய அமைதியை ஆண்டவர் நமக்கு கொடுக்க ஏதோ நற்கருணை வழியாக நம்மிடம் எழுந்திருக்கின்றார். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆன்மாவின் சந்நிதியே, ஆண்டவா என் தேவனே என்ற பாடலை நாம் பொறுமையாக நிசப்தத்தோடு ஆண்டவுடைய சந்நிதியில் நாம் அமைதி பெற மக்களாக நாம் பாடுவோம். ஆன்மாவின் சந்நிதியே, ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதியே. ஆன்மாவின் சந்நிதியே, ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதி. மீண்டுமாக, ஆன்மாவின் சந்நிதியே, ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதி.
கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அன்னையும் தந்தையுமாக இருந்து நம்மை காக்கின்ற தேவனாக இருக்கின்றார். இந்நாள் நம்மோடு வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க இருக்கிறோம். இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு கொண்டு போகும் வழியில அவர்கள் ஆண்டவருக்கு முணமுணுக்கின்றார்கள். ஆண்டவருக்கு எதிராக தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் செயல்படுகின்றார்கள். இந்த மன்னாவை எங்களால் இன்னும் உண்ண முடியாது, எத்தனை ஆண்டுகளாக நாங்கள் இதை உண்ண வேண்டும், எங்களுக்கு இறைச்சியை கொடும், தண்ணீரை கொடும் என்று அவர்கள் ஆண்டவரிடம் முணுமுணுக்கின்றார்கள். அன்பானவர்களே, அன்னையும் தந்தையை விட மேலான அன்பு ஒன்று இருக்கிறது என்றால் அது ஆண்டவருடைய அன்புதான் இந்த உலகத்தில் இருக்கிறது. உன் தாய் தந்தை உன்னை வெறுத்தாலும், தாய் தந்தை உன்னை மறந்தாலும் மறவாத தேவனாக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். நம்ம எல்லாம் அன்பின் வழியாக பாதுகாத்து வருகின்ற கடவுள் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். நிறைவான நிலையான அமைதியை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். நாம் வாழ்வு ஒரு பொருட்டு தன்னுடைய வாழ்வை கொடுக்கக்கூடிய கடவுளாக நற்கருணை வழியாக நம்மோடு எழுந்திருக்கின்றார். அன்னையும் தந்தையுமாய் அனைத்து காப்பவரே, என்னாலும் வாழ்ந்திடவே கருணாமூர்த்தியானாய். அன்னையும் தந்தையுமாய் அனைத்து காப்பவரே, சேர்ந்து பாடுவோம். என்னாலும் வாழ்ந்திடவே கருணாமூர்த்தியா. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆராதனையும் சேர்ந்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை. ஆன்மாவின் சந்நிதியே ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதியே. ஆன்மாவின் சந்நிதியே ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதியே. அன்பானவர்களே, ஆண்டவர் உடலோர் மொத்தமாக நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்த தேவனாக நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். பொதுவாக பழைய ஏற்பாட்டில் பாவம் போக்கும் பலியாக ஒரு செம்மறிக்கிடையாயை அவர்கள் பலி செலுத்துவார்கள். ஆனால் ஆண்டவர் தன்னை செம்மறியாக்க இந்த உலகத்தில் தன்னுடைய மகனை மிகுந்த அன்பு செய்யும் நம்பிக்கையோடு தந்தை தன்னுடைய மகனை அனுப்புகின்றார். அன்பானவர்களே, அப்படியாக ஆண்டவர் தமக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய என்னுடைய மக்களை தன்னுடைய சொந்த இரத்தத்தால் நான் மீட்பேன் என்று இரத்தத்தால் அவை மீட்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். நாம் ஆண்டவர் தினந்தோறும் இரத்தத்தின் வழியாக அப்பத்தின் வழியாக நாம் உட்கொள்கின்றோமோ நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுகின்றதா? நாம் தவக்காலத்தின் இறுதி நாட்கள் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஏதாவது மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இல்லை அதே போன்ற வாழ்க்கை தான் 10-11 தான் நம்முடைய வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே, புனித வாரத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில வாரங்கள் மட்டும் புனிதமாக இருந்தாலும் போதாது, நம்முடைய வாழ்க்கையும் புனிதமாக மாற வேண்டும். அதுதான் இந்த புனித காலத்தினுடைய ஒரு சாரம்சமாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் எவ்வளவோ விழாக்களை கொண்டாடுகின்றோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுகின்றதா? விழாக்கள் வழியாக நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஆசிரை நாம் பெற்றுக்கொள்கின்றோமா? அல்லது அதே வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஆண்டவர் நம்ம முழுமையாக அன்பு செய்கின்றார். என்னுடைய மக்கள் நிறைவாக பெரும்பொருட்டி தன்னுடைய உயிரை கொடுத்து உடலும் ரத்தம் வழியாக நம்மை மீட்டிருக்கின்றார். அன்பானவர்களே,
ஆண்டவர் நாம் நன்றியால் தொழ வேண்டும். ஒவ்வொரு நொடியும் ஆண்டவர் நம்மை காத்து கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, பல்வேறு சமயத்தில் நாம் நன்றி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் என்னதான் பெற்றுக்கொள்ள நான் கடவுள் நன்றி சொல்ல என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு பொழுதும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வரங்களாக நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த கனிகளாக நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் நமக்காக தன் உயிரை கொடுத்து நம்மை மீட்டிருக்கின்றார். தன்னுடைய சொந்த இரத்தத்தின் வழியாக நம்மை மீட்டிருக்கின்றார். உடலும் இரத்தமுமாய் வீற்றிருக்கும் இயேசுவே, நன்றியால் தொழுகின்றோம் நற்கருணை நாதரே. உடலும் இரத்தமுமாய் வீற்றிருக்கும் இயேசுவே, நன்றியால் தொழுகின்றோம் நற்கருணை நாதரே. அனைவரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. ஆன்மாவின் சந்நிதியே, ஆன்மாவின் சந்நிதியே, ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதி. மீண்டுமாக, ஆன்மாவின் சந்நிதியே, ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதியே. அன்பார்ந்தவர்களே, சிலுவை வழியாக ஆண்டவர் நம்மை மீட்டிருக்கின்றார். இந்த உலகத்தில் அவமானம் என்று கருதப்பட்ட ஒரு தண்டனையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றிருக்கின்றார். இந்த உலகத்தில் பாவிகள் மட்டும் ஏற்கக்கூடிய சிலுவை எப்பொழுது ஆண்டவர் சிலுவை ஏற்றுக்கொண்டாரோ அப்போவே அது ஆசீர்வாதமாக ஒன்றாக மாறியது. அதன் வழியாக ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். ஆண்டவர் சொல்கின்றார், என்னை பின்பற்ற விரும்பவர் உங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் சொல்லுகின்ற சிலுவை வேற, நாம் நினைக்கக்கூடிய சிலுவை வேற. நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைப்பது கஷ்டங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், அல்லது நம்முடைய வேதனைகளை, அந்த கடன் தொல்லைகளை ஆண்டவர் சிலுவையாக சொல்லியிருக்கலாம் என்று நாம் சொல்லுகின்றோம், நினைக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு சிலுவை, நான் சுமப்பதற்கு பின்பாக இருந்த சிலுவை தான் நீங்கள் சுமக்க வேண்டும். நான் சுமப்பதற்கு முன்பாக சிலுவை என்பது அடிமையின் சின்னமாக இருந்தது, அவமானத்தின் சின்னமாக இருந்தது, அழுகையின் சின்னமாக இருந்தது, கஷ்டத்தின் சின்னமாக இருந்தது. நீங்கள் அந்த சிலுவையை சுமக்க கூடாது. மாறாக நான் சுமந்த பிறகு அந்த சிலுவை அன்பின் சிலுவையாக மாறியது, மன்னிப்பின் அடையாளமாக மாறியது, அமைதியின் அடையாளமாக மாறியது. நீங்கள் சுமக்க வேண்டியது என்னுடைய சிலுவை. நீங்கள் மன்னிப்பை கொடுக்க வேண்டும், அமைதியை கொடுக்க வேண்டும், அன்பை கொடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் சுமப்பது ஆண்டவருக்கு முன்பாக இருந்த சிலுவையை நாம் சுமக்கின்றோம். அது அவமானத்தின் சிலுவையாக இருந்தது, மன்னிக்காத மனதினுடைய சிலுவையாக இருந்தது, அன்பை வெளிப்படுத்தாத சிலுவையாக இருந்தது. ஆனால் எப்பொழுது அந்த சிலுவை மீது ஆண்டவர் கரங்கள் பட்டதோ அப்போவே அது ஆசீர்வாதமிக்க ஒன்றாக மாறியது. நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த சிலுவையை சுமந்து கொண்டிருக்கின்றோம், நாம் எந்த சிலுவையாக நம்முடைய வாழ்க்கையில் மாறிக்கொண்டிருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைதியை கொடுத்து கொண்டிருக்கின்றோமா, நிம்மதியை கொடுத்து கொண்டிருக்கின்றோமா, இரக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றோமா? இல்லையே. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவர் முன்பாக இருந்த சிலுவைதான் நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் அதே கஷ்டத்தோடு, இன்னும் அதே கவலையோடு, இன்னும் அதே கண்ணீரோடு, இன்னும் அதே வேதனையோடு தான் நாம் ஆண்டவரை பின்பற்றி வருகின்றோம். ஆண்டவர் சொல்வது, என்னை பின்பற்ற விரும்புவர் தன்னுடைய சிலுவையை சுமந்து என்னை பின்பற்ற வேண்டும். சிலுவை மரத்தினால் சிந்திய இரத்தத்தாலே
சந்திக்கும் உள்ளங்களை சுத்தரிக்கும் இறையே, சிலுவை மரத்தினால் சிந்திய இரத்தத்தாலே சந்திக்கும் உள்ளங்களை சுத்தரிக்கும் இறையே. சேர்ந்து ஆராதனை. இதோ ஆராதனைக்குரிய கடவுள், போற்றக்கூடிய கடவுள் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். முழுமையாக ஆராதனை செய்யக்கூடிய, முழுமையாக வணங்கக்கூடிய, முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரிசுத்தமான கடவுள் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். ஆன்மாவின் சந்நிதியே, ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதியே. ஆன்மாவின் சந்நிதியை சேர்ந்து பாடுவோம். நம்முடைய ஆன்மாவிற்கு சந்நிதியாக, நிம்மதியாக, அமைதியாக ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அன்று உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று ஆண்டவர் முதல் முறையாக தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த வார்த்தையாக கொடுக்கின்றார். கரங்களை உயர்த்தி சந்நிதியே, ஆண்டவா என் தேவனே, ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தில் நிம்மதி. ஆராதனை, ஆராதனை. வெட்கப்படாம கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஆண்டு தாவீது அரசர் தன்னுடைய மேலுடை அது கீழே வேகிறது என்று அறியாமல் கூட ஆண்டவர் முன்னிலையில் தன்னை வெறுமையாக்கினார். நாம் கரங்களை உயர்த்தும் போது, ஆண்டவரே என்னை முழுமையாக வழிநடத்தும், என்னுடைய குடும்பத்தை முழுமையாக வழிநடத்தும், என்னுடைய பிள்ளைகளை முழுமையாக வழிநடத்தும், என்னுடைய கணவனை முழுமையாக வழிநடத்தும், என்னுடைய கணவன் மனைவியை முழுமையாக வழிநடத்தும், நான் செய்கின்ற தொழிலை முழுமையாக வழிநடத்தும் என்று நாம் முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி நாம் எவ்வாறு ஆண்டவரை நாம் இருக்கும்பொழுது, மோசே அன்று தன்னுடைய கரங்களை, இரு கரங்களை உயர்த்தி பிடிக்கும்பொழுது இஸ்ரேல் மக்கள் வெற்றி கண்டார்கள். யோசுவா வழியாக அவர்கள் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மோசே தன்னுடைய இரண்டு கரங்களை அவர் வீழ்த்து கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரேல் மக்கள் வெற்றி மேல் வெற்றி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது அவருடைய கரங்கள் கீழே இறங்குகிறதோ அப்பொழுது இஸ்ரேல் மக்கள் தோல்வியை காண்கின்றார்கள். அன்பார்ந்தவே, நம்முடைய உள்ளங்களும் எண்ணங்களும் தேவைகளும் கடவுளை நோக்கியே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரையே நோக்கி இருக்க வேண்டும். நாம் ஒரு நாளும் தேவையில்லாத சிந்தனைகளோடு, தேவையில்லாத எண்ணங்களோடு, தேவையில்லாத கவலைகளோடு நாம் வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும். மோசே ஆண்டவரை நோக்கி இருந்தார். அன்பார்களே, 1 சாமுவேல் 3:10 நாம் வாசிக்கின்றோம். அமைதியான நேரத்தில் ஆண்டவர் சாமுவேலுக்கு அங்கு காட்சி கொடுக்கின்றார். ஆண்டவர் சாமுவேலுக்கு சொல்லும் பொழுது, இதோ பேசும் அடியேன் என்று முழுமையாக சாமுவேல் அவங்க அர்ப்பணிக்கின்றார். நாம் நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய உள்ளத்துல எப்பொழுது அமைதி இருக்கிறதோ அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய மத்தியில் குடிகொண்டிருக்கின்றார். திருவெளிப்பாடுல 3:20 மிக அழகாக நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தின் கதவில் அருகிலிருந்து தட்டி கொண்டிருக்கின்றார். நாம் எப்பொழுது திருப்போம் என்று ஆண்டவர் காத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் பல்வேறு சமயத்துல நாம் அந்த உள்ள கதவை மூடி வைத்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் மோசே வழியாக 40 நாட்கள்ல மலை மேல் இருக்கும் பொழுது அங்கு அமைதியான நிலையில மோசே ஜெபித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் 10 கட்டளை கொடுக்கப்பட்டது. அது மக்களுடைய நிறைவாழ்வுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் பாலைவனத்தில் சோதிக்கப்படும் போது அவர் அமைதியான முறையில அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார். அங்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றார். ஆண்டவரை அந்த சோதனைக்கு பின்பாக தூய ஆவியானவர் இயேசுவை வழிநடத்தியது என்று நாம் வாசிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய உள்ளத்திலும் எப்பொழுது அமைதி வருகிறதோ அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவர் நம்மை முழுமையாக வழிநடத்துகின்றார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாக பெறுகின்றோம். Praise the Lord. 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 Hallelujah. 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 Hallelujah.
அமர்ந்து கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை இந்த நற்கருணை தியானத்தில் மிக சுருகிய வழியில் நாம் தியானிக்க உங்களை அழைக்கின்றேன். இன்றைய முதல் வாசகம் மிக சுருக்கமாக எண்ணிக்கை நூலில் நாம் வாசிக்கின்றோம். அப்பொழுது இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய பகுதியை நாம் வாசிக்கின்றோம். அப்பொழுது அழைத்து செல்லும் பொழுது இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுக்கின்றார்கள். நாங்கள் அங்கு அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருப்போம், அங்கு எங்களுக்கு நிறைவான உணவு கிடைத்தது, நிறைவான இறைச்சி கிடைத்தது, தண்ணீர் கிடைத்தது, நாங்கள் அங்கேயே இருந்திருப்போம், ஏன் எங்களை இங்கு அழைத்து வந்தாய்? நீர் கொடுத்த மன்னா எங்களுக்கு போதவில்லை, அது சலிப்படைகிறது, எங்களால் அந்த மன்னாவை உண்ண முடியவில்லை, எங்களுக்கு இறைச்சியை கொடும் என்று அந்த மக்கள் ஆண்டவர் முன்னிலையில் முணுமுக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அடிமை வேற, உரிமை வேற. இஸ்ரேல் மக்கள் நாங்கள் அடிமையிலே மகிழ்ச்சியாக இருந்தோம் என்று எண்ணத்தோடு அவர்கள் இருந்தார்கள். ஆனால் உரிமை காற்று சுவாசிக்க அவர்களால் இயலவில்லை. நாங்கள் அடிமைகளாக இருந்து மாண்டு போயிருப்போம், எங்களை ஏன் இந்த பாலைவனத்தில் சாகடிக்கவா எங்களை கொண்டு வந்தாய் என்று ஆண்டவரிடம் அவர்கள் முறையிடுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிதான். ஒருவேளை நாம் பாவத்தோடு இருக்கும் பொழுது மிக மகிழ்ச்சியோடு இருந்திருக்கலாம், ஒருவேளை நாம் அந்த நபரோடு இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம், அந்த அதிகாரத்தோடு நாம் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம், பணத்தோடு நாம் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம். ஆனால் அதை விட்டு நாம் வெளியே வரும்பொழுது, அந்த பாவத்தை விட்டு வெளியே வரும்போது பல்வேறு தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் எழக்கூடும். அப்பொழுது நாமும் இஸ்ரேல் மக்களைப் போல சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஆண்டவரே நாங்கள் அங்கேயே மகிழ்ச்சியாக இருந்திருப்போம், பாவத்திலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம், அந்த பண ஆசையிலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம், அந்த அதிகாரத்திலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம், நாங்கள் ஏன் உன்னை நம்ப வேண்டும் என்று நாமும் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் கொடுப்பது நிலையான ஆசீர்வாதம். இந்த பணம், அதிகாரம் என்பது, பாவம் என்பது குறுகிய காலம் அது மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவருடைய சந்நிதி என்பது நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆனால் இஸ்ரேல் மக்கள் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. அன்பார்ந்தவர்களே, இஸ்ரேல் மக்கள் மட்டுமல்ல, நாமும் அப்படியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருக்கு உந்த காரியங்கள் எனக்கு மகிழ்ச்சி கொடுப்பதில்லை, ஆனால் ஆண்டவருக்கு எதிரான காரியங்கள் செய்யும்போது எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது, அதை நான் செய்யும்போது நிறைவான மகிழ்ச்சி அடைகின்றேன், நான் அதிலே இருப்பது நல்லது என்று நாம் விழுந்து விடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, அப்படி அல்ல. ஆண்டவர் கொடுப்பது மகிழ்ச்சி என்பது நிலையான நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளை, தேவனை எவ்வாறு பார்க்கின்றோம்? ஆண்டவர் நம்மை வழிநடத்தும் போது பல்வேறு கவலைகள் நம்முடைய வாழ்க்கையில எழக்கூடும், பல்வேறு கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில எழக்கூடும், பல்வேறு சவால்களை நாம் சந்திக்கக்கூடும். அந்த சவால்களை சந்திக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை எவ்வாறாக இருந்தது? இஸ்ரேல் மக்கள் நம்பிக்கை இழந்தார்கள், இன்று நாமும் நம்பிக்கை இழந்து கொண்டுதான் இருக்கின்றோம். மிக அழகாக நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, வளர்த்த கிடா மாரில் பாயுது. நாம் என்னதான் நம்முடைய பிள்ளைகளை சிறிய வயது முதல் ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் கடைசியில் என்ன செய்வாங்க? அந்த பிள்ளையை நம்மளுக்கு எதிராக கூட வந்து நிற்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. அன்பானவர்களே, பிள்ளைகள் மட்டுமல்ல, நாமும் தான். ஆண்டவர் நம்மை ஊட்டி ஊட்டி வளர்க்கின்றார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு இது தேவை என்று கொடுக்கின்றார். என்னுடைய பிள்ளைகள் பாவத்தில் விழாமல் இருக்க பல்வேறு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கின்றார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதே பாவத்தில் தான் விழுந்து கொண்டிருக்கின்றோம். அதே நிலைமையில் தான் நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. தவக்காலம், திருவரை காலம், இவை போன்ற காலங்கள் எல்லாம் வெறும் ஏற்று சூழலாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ்ந்து காட்டுவது இல்லை. தவக்காலம் முடிய போகிறது. நாம் மீண்டும் என்ன வாழ்க்கை வாழப் போகின்றோம்? 40 நாட்கள் பல்வேறு தவமூர்ச்சிகளை நாம் செய்தோம். ஆனால் அந்த தவமூர்ச்சிகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா?
40 நாட்கள் நான் எந்த ஒரு தீய பழக்கத்திலும் நான் செய்யவில்லை, ஆனால் அதன் பிறகு என்னால் இருக்க முடிகிறதா என்பதை தான் இந்த தவக்காலத்துடைய ஒரு காலமாக இருக்கிறது என்பார்களே. ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க பல்வேறு நிலையை நம்ம கொடுத்திருக்கின்றார். ஆனால் எப்படி வளர்த்துக்கிடா மாறில் பாய்கிறதோ அதே போன்றுதான் நாமும் ஆண்டவருக்கு எதிராக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ துணைகின்றோம். இப்படியாக இஸ்ரேல் மக்கள் மட்டுமல்ல, நாமும் இவ்வாறாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே. ஆனால் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை என்பது வேறுபட்ட நிலையில் இருக்கிறது. இப்படியாக அவர்கள் பேசும் பொழுது ஆண்டவர் அங்கு கொள்ளிவாய் பாம்பை அனுப்புகின்றார். பழைய ஏற்பாட்டில் கொள்ளிவாய் பாம்பு அங்கு அனுப்பப்படுகின்றார். அப்பொழுது இந்த பாம்பு மக்களை கடிக்கின்றது. இந்த விஷம் எப்படி ஏறும்? டக்குன்னு செத்துருவாங்களா? ஒரு பாம்பு கடிக்கும்போது விஷம் டக்குன்னு ஏறுமா, ஸ்லோவாக ஏறுமா? ஸ்லோவாக ஏறும் அன்பானுங்களே. கடித்த உடனே நாம் இருப்பதில்லை, மாறாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாம் இறந்து விடுகின்றோம். இந்த பாம்பு என்பது பாவத்தை குறிக்கிறது. ஒருவேளை அந்த பாவம் என்பது இப்பொழுது நமக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒன்றாக இருக்கலாம், ஆனால் சிறுக சிறுக நம்முடைய மகிழ்ச்சியை அது சீர்குலைக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் அமைதியை அது சீர்குலைக்கிறது. நம்முடைய உள்ளத்துடைய அமைதியை அது சீர்குலைக்கிறது. சிறுக சிறுக எவ்வாறு ஒரு விஷம் ஒரு மனிதரை கொள்கிறதோ அதே போன்றுதான் பாவமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. இதை உணர்ந்த இஸ்ரேல் மக்கள் மனம் மாறி ஆண்டவரிடம் வருகின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? வெண்கல பாம்பை ஒன்று செய்து கடிப்பட்ட மக்கள் அதை நீங்கள் உற்று நோக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லும்பொழுது மக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு அந்த பாம்பை உற்று நோக்கினார்கள் அன்பார்ந்தவர்களே. இந்த முதல் வாசகமும் நற்செய்தி வாசகம் எடுத்துக்காட்டாக ஆண்டவருடைய கல்வாரி பலியை குறிக்கிறது. ஆண்டவர் நமக்காக வெண்கல பாம்பின் வழியாக எவ்வாறு உயிரை கொடுத்தாரோ அதே போன்று இந்த சிலுவின் வழியாக, திருச்சிலுவின் வழியாக நமக்கு உயிரை கொடுக்கின்றார். இதோ வெண்கலத்தின் வழியாக ஆண்டவர் அப்பத்தின் வழியாக நமக்கு நிறைவாழ்வை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இஸ்ரேல் மக்கள் மனமாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர்கள் வாழ்வு பெற்றார்கள். தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை அவர்கள் உற்று நோக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். நீங்கள் வெண்கல பாம்பை பார்க்கக்கூடாது, மாறாக உற்று நோக்க வேண்டும் அன்பான்றே. நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்ப்பது வேற, உற்று நோக்குவது வேற. நமக்கு விழுந்த ஒரு பொருளை நாம் உற்று நோக்குவோம். நம்மால் இயலாத காரியம் ஒருவர் செய்யும் போது நம்ம என்ன பார்ப்போம்? எப்படி இவர் செய்கிறார் என்று நாம் உற்று நோக்குவோம். அவ்வாறாக நாம் ஆண்டவரை உற்று நோக்க வேண்டும். வெண்கலத்தின் வழியாக எவ்வாறு அந்த பாம்பின் வழியாக வாழ்வில் பெற்றாரோ அதே போன்று புதிய ஏற்பாட்டில் சிலுவை பாம்பு உயிர்த்தப்பட்ட போல சிலுவையும் உயிர்த்தப்பட வேண்டும் என்று அவர் மானிட மகன் வழியாக நிறைவாழ்வு பெற வேண்டும் என்று வெண்கலத்தின் வழியாக ஆண்டவர் நம்மிடம் வந்திருக்கிறார் அன்பார்ந்தவர்களே. இஸ்ரேல் மக்கள் மனம் மாறினார்கள், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்கள், நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். தான் இன்றைய முதல் வாசகத்துடைய சுருக்கமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளை ஏற்றுக்கொள்கின்றோமா, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் கவலைகள் வரும்போது நாம் முணுமுணுக்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஒரே ஒரு காரியம் மட்டும், நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் 3 முறை நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார் அன்பார்களே. நாம் எப்பொழுது ஆண்டவரை விட்டு விலகி செல்கின்றோமோ, ஆண்டவருடைய படிப்பினை விட்டு நாம் எப்பொழுது விலகி செல்கின்றோமோ, ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு நாம் எப்போது விலகி செல்கின்றோமோ, நாம் பாவிகளாகவே சாவோம் என்று ஆண்டவர் சொல்கின்றார். இந்த யூத மக்கள், பரிசேயர், சதுசேயர்கள் ஆண்டவரை விட்டு விலகி சென்றார்கள். அதனால்தான் ஆண்டவர் சொல்கின்றார், நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று சொல்கின்றார் அன்பார்களே. அப்படிப்பட்ட வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்காமல் இருக்க ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அன்னை தெரேசா மிக அழகாக சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் நாம் இறக்கத்தான் போகிறோம், அதுவரையில் நாம் இரக்கத்தோடு வாழ்வோம். ஒரு முறைதான் நாம் பிறக்கின்றோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்பது இரக்கத்தின் வழியாக மீண்டும் மீண்டும் நாம் பிறக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றோம். ஆண்டவர் இரக்கத்தின் வழியாக என்னால் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்.
மன்னிக்கின்ற தேவனாக நம்மோடு இருக்கின்றார். ஆண்டவருடைய இரக்கம் என்பது நம்முடைய பாவத்தை விட மேலாக இருக்கிறது. அன்பாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவத்தை ஒரு சிறிய கல் போன்று நம்முடைய கண்முன் வைக்கும்போது நம்முடைய கண் அது மறைக்கிறது. ஆனால் அந்த சிறிய கல் நாம் தூரத்தில் பார்க்கும்போது அந்த கல்லை நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. அதே போன்றுதான் பாவம். நம்முடைய தேவன் பாவத்தை விட பெரியவராக இருக்கின்றார். நம்முடைய கஷ்டங்களை விட நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கின்றார். நம்முடைய கவலையை விட நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கின்றார். ஆனால் நாம் நினைக்கக்கூடியது அந்த கஷ்டங்களை கவலைகளை நம்முடைய கண்ணீர் முன் கொண்டு வருகின்றோம். தேவனை நாம் பின்பாக வைக்கின்றோம். அப்பொழுதுதான் நாம் நிலை தடுமாறி விழுந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, பாவம் நம்முடைய கண்ணை மறைக்கிறது. நாம் பாவத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் நிறைவாக பெறுவதில்லை. இதோ நாம் மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்ற இறைவாசனம் நம்முடைய வார்த்தையில் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். நாம் என்னதான் கொண்டு போகின்றோம் அன்பார்ந்தவர்களே, அதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். இந்த பாடல் வழியாக ஆண்டவர் நம்முடைய பாவத்தை கழுவும்படியாகவும் பாவத்தை கழுவி நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக பெறும்படியாக நாம் பாடுவோம். மண்ணுக்கு போகும் மனிதா நீ மனம் தீர்ந்த மாட்டாயா? மண்ணுக்கு போகும் மனிதா நீ மனம் தீர்ந்த மாட்டாயா? மானிடமே மானிடமே மனம் திரும்பிடு. மானிடமே மானிடமே மனம் திரும்பிடு. மண்ணுக்கு போகும் மனிதா நீ மனம் திருந்த மாட்டாயா? மண்ணுக்கு போகும் மனிதா நீ மனம் திருந்த மாட்டாயா? உலக வாழ்க்கை பெரிதென்று உறவை மறந்தாயோ? பண பதவி பெருமைக்காக உனை இழந்தாயோ? உலக வாழ்க்கை பெரித என்று உறவை மறந்தாயோ? பண பதவி பெருமைக்காக உனை இழந்தாயோ? சிலுவை சுமந்த இயேசுவின் கண்ணீர் உன்னை அழைக்குதே. திரும்பி வா திரும்பி வா நம் தேவனிடம். மண்ணுக்கு போகும் மனிதா நீ மனம் திருந்த மாட்டாயோ? மண்ணுக்கு போகும் மனிதா நீ மனம் திருந்த மாட்டாயோ? முழுந்தால் படியிடுவோம். பாவ சுமைகள் சுகமென்று நீ சுமந்தாயோ? தவறின் பாதை உண்மை என்று நீ நடந்தாயோ? பாவ சுமைகள் சுகமென்று நீ சுமந்தாயோ? தவறின் பாதை உமதென்று நீ நடந்தாயோ? மன்னிப்போடு காத்திருக்கும் இயேசு உன்னை அழைக்கிறார். திரும்பி வா திரும்பி வா நம் தேவனிடம்.
மன்னிப்போடு காத்திருக்கும் இயேசு உன்னை அழைக்கிறார். திரும்பி வா நம் தேவனிடம். மண்ணுக்கு போகும் மனிதா நீ மனம் திருந்த மாட்டாயோ. மண்ணுக்கு போகும் மனிதா நீ மனம் திருந்த மாட்டாயோ. மானிடமே மானிடமே மனம் திருந்திடு. மானிடமே மானிடமே மனம் திருந்திடு. மண்ணுக்கு போகும் மனிதா நீ மனம் சேர்ந்து பாடுவோம் மாட்டாயோ. மண்ணுக்கு போகும் மனிதா நீ மனம் திருந்த மாட்டாயோ. ஆண்டவரே, இங்கிருக்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நீரே மன்னிக்கின்ற தேவனாக இருக்கின்றாய். இதோ மன்னிப்பை பெறக்கூடிய மக்களாக இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உம்முடைய இரக்கத்தின் வழியாக இவர்களை ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவரே, அன்றையவாறும் ஏதோ அந்த பாவத்தில் விழுந்த பெண் ஆண்டவர் வரும்போது ஏதோ தாய் உன்னை யாரும் அவர்கள் கல் எறியவில்லையா என்று ஆண்டவர் கேட்கும்பொழுது யாரும் எரியவில்லை என்று ஆண்டவர் அங்கு மன்னிப்பை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றாய். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் மன்னிப்பை பெறக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். ஆனால் மன்னிப்பை கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ்வதில்லை. அடுத்தவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அடுத்தவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும், அடுத்தவர்கள் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்று நாம் அடுத்தவர்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் நாம் கொடுக்க முன் வருவதில்லை. அடுத்தவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும், அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் வாழ்வது இல்லை. மாறாக ஆண்டவர் நம்மை மன்னிக்க வேண்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் அடுத்தவரையும் ஆண்டவரையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் பெற்றுக்கொண்ட அந்த அழைப்புக்கு ஏற்ப நம்மால் வாழ முடியவில்லை. நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நாம் அடுத்தவருக்கு கொடுக்கவில்லை. அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை நினைவை கொண்டிருந்தால் யார்தான் இந்த உலகத்தில் நிலைத்து நிற்க முடியும் என்று மிக அழகாக நாம் திருப்பாடல் ஆசிரியர் வழியாக கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை மன்னிக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். நாம் எப்பேற்பட்ட பாவங்கள் செய்தாலும், எவ்வாறு எசையா இறைவாக்கு சொல்லும்பொழுது உடைய பாவங்கள் இரத்தக்கரை போன்று சிவப்பாக இருந்தாலும் கருஞ்சிவை போல் இருந்தாலும் ஆண்டவர் தொண்டிய அது வல்லக்கரத்தால் அதை தொட்டு சுகம் கொடுக்கின்றார். உங்கள் பாவங்களை கழுவக்கூடிய வல்லமை ஆண்டவரிடம் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை மன்னிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். சிலுவை வழியாக தந்தையே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வதென்று என்னவென்று அறியாமல் செய்கிறாள் என்று அவர் சொல்கின்றார். அன்பார்களே, அன்று யூத மக்களை பார்த்து மட்டுமல்ல, இன்று நம்மை பார்த்தும் ஆண்டவர் சொல்கின்றார். ஏதோ ஆண்டவரே உடைய பிள்ளைகளை மன்னியும், செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார் என்று. இதோ நாம் செய்கின்ற தவறுகளை ஆண்டவர் மன்னிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அன்பானவர்களே, ஆண்டவர் கொடுக்கின்ற மன்னிப்பையும் அன்பையும் நாம் ஒரு நாளும் உதாசீனப்படுத்தக்கூடாது. நாம் ஒரு நாளும் அது தேவையில்லாத காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். இது அன்னை தெரேசா மிக அழகாக சொல்கிறார். நாம் இரக்கத்தான் போகிறோம், அதுவரையில் நாம் இரக்கத்தோடு வாழ வேண்டும், மன்னிப்போடு வாழ வேண்டும், அன்போடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் இரக்கத்தை கொடுக்க முடிகிறதா, மன்னிப்பை கொடுக்க முடிகிறதா? அன்பானவர்களே, அப்படிப்பட்ட இறைவன் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். இதோ ஒருவரை நாம் வெறுக்கும்போது அவரை அன்பு செய்ய நமக்கு நேரமில்லை என்று அன்னை தெரேசா மிக அழகாக சொல்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒருவரை வெறுக்க கூடாது, மாறாக நாம் அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மிக அழகாக யூத மக்களுக்கு அவர் எச்சரிக்கை விடுகின்றார். ஆனால் அந்த மக்கள் அவர்கள் எச்சரிக்கையை ஒரு கேலிக்கூத்தாக மாற்றுகிறார்கள். ஒருவேளை இவர் தூக்கு மாட்டி இறக்கப் போகிறார்கள் என்று அந்த மக்கள் அவரை கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களையும் மன்னிக்கின்ற தேவனாக இருக்கின்றார் என்று உங்களையும் என்னையும் ஆண்டவர் மன்னிக்கின்றார். மன்னிப்பை பெற்ற மக்கள் நாமும் அடுத்தவரை மன்னிக்க வேண்டும். அன்பானவர்களே, நாம் மட்டும் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றால் போதாது, நாமும் அந்த ஆசீர்வாதங்களை அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். ஆண்டவர் நற்கருணை வழியாக நம்மை நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். நிறைவான இரக்கத்தை நம் மீது பொழிந்திருக்கின்றார், மன்னிப்பை பொழிந்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்துவோம்.
உயர்யும் அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.